ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆக்சுவல் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் முள்ளங்கி சாம்பார் அண்ட் முட்டை ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ஸோ சாம்பாருக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு கூட வெங்காயம், பச்சை மிளகாய் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். 2 மினிட்ஸ் கழித்து தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வடித்த சாப்பாடு தான் பிடிக்கும். உங்கள் வீட்டில் எப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தக்காளி கொஞ்சம் வதங்கினாலும் முள்ளங்கி போட்டு அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போல்லாம் எக்ஸை நான் இந்த எக் போச்சரில் தான் வந்து வேக வைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வெந்து அழகாக வருது. உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கே ஆக்ஷிகாக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை தான் கொடுத்துருந்தேன். முள்ளங்கி நல்லா வெந்ததும் அது கூட பருப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். புளி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த பக்கம் முட்டை ஃப்ரைக்கு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து முட்டை அதில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக சாம்பாரில் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சாச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு ஆக்ஷிகாவுக்கு மாதுளப்பழம் தான் கொடுத்துருந்தேன். நான் மாதுளப்பழத்தை எப்பவுமே 4 பக்கமும் கீறிட்டு அதுக்கப்புறமா அது உரிச்சு எடுப்பேன். ஸோ தட் அதில் இருக்க ஜூஸும் வேஸ்ட்டாக போகாது அண்ட் அது உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் சாம்பார் கூட முட்டை வச்சு சாப்பிட பிடிக்குமான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.